ஒரு ஐப்பு இருக்கிறது. அந்த ஐப்பு படித்த உடனே ரொம்ப நேரம் யோசிச்சுட்டே இருந்தேன். அது ஜப்பானிய ஐப்பு. இரவெல்லாம் தூக்கம் இல்லை, ஓயாத தவளை சத்தம். இரவெல்லாம் தூக்கம் இல்லை, ஓயாத தவளை சத்தம், நேற்று விற்ற நிலத்திலிருந்து என்று அது கவிதை. அப்படியே அதை படித்தவுடனே ஒரு உருக்கம். அப்படியே ஒரு கவிதை, நம்ம கவிதை எழுதுறாரு. அவர் பேர் மு பிரபு. அவர் இங்கதான் உட்கார்ந்து இருக்காரு. காது முழுக்க சலங்கை சத்தம், தூங்க முடியவில்லை, நேற்று அழகு கடையில் வைத்த மகளின் கால் கொலுசு. அப்ப தமிழ் சிந்தனை என்பது ஒரு மொழி அல்ல, அது வைத்திருக்கக்கூடிய ஒரு சிந்தனை தான் அந்த மொழியை மேம்படுத்துகிறது, அந்த மக்களை மேம்படுத்துகிறது.